அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி பேசின ஒரு மனிதரை பற்றி நான் பேசணும். சிங்கமொழி சார் நான் ரொம்ப ஆராதிக்கிற ஒரு மனிதன். ஒரு தமிழக வாழ்க்கையை, தமிழ் வாழ்க்கையை ஒரு சுமக்கிற ஒரு பெரிய பானைன்னு சொல்லுவேன் அவர். ஆக்சுவலாக 12 மணிக்கு நல்லா ஃபுல் ட்ரிங்க்கில் என்னை கூப்பிடுவார். மோஸ்ட் ஆஃப் த டைம் நானும் ட்ரிங்க்கில் தான் இருப்பேன் ஆக்சுவலாக. அப்போ 12 மணிக்கு மேலே இது வரைக்கும் எந்த பொண்ணு என்னை கூப்பிட்டு லவ் யூ சொன்னதில்லை. அவர் தான் கூப்பிட்டு ஐ லவ் யூன்னு பாரு. நானும் ஐ லவ் யூ சார், எத்தனை போய்கிட்டு இருக்கு அங்கே அப்படிமே. இங்கே 4 போய்கிட்டு இருக்கு சார், இங்கே 2 சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் 4 வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன். தண்ணி குடிக்காத எடுத்தால் அதுலேயும் பிரிட்டிஷ் எம்பர்னே வருது ஆக்சுவலாக. ரொம்ப அலாதியான மனிதர், மனதில் இருக்கிறது அப்படியே பேசக்கூடிய மனிதர், மனிதர்கள் மேலே அவ்வளோ நேசத்தை கொட்டுற மனிதர். 12 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ சொல்கிறாரு அப்படின்னா ஒரு 200 பெண் இதயங்களுக்கு உள்ளே வச்சுருக்க ஒரு மனிதன் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அவர் கூட ஒர்க் பண்ண டைம் நான் சொன்னேன், அவர் கூட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவர் எப்போ பார்ப்பேன், பேச மாட்டார், இப்போ சிரிப்பார், போவார். அந்த மனிதரோட ஒர்க் பண்ணேன். அந்த ஒரு கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் நான் ஒர்க் பண்ணேன். ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட். அவர் கூட பேசிகிட்டே இருப்பார், ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே இருப்பார், எல்லா விஷயம் சொல்லுவார். நிறைய கதைகள் அவர்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக. சினிமாவில் தான் இந்த மாதிரி ஒரு ஆளை நீங்கள் பார்க்க முடியும். எப்படி சொல்லலாம்னா, சொல்லுவாங்க ஒரு 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 கிழவன் இறந்து போய் விட்டால் நூலகம் எரிந்து போயிருதுன்னு ஒரு ஆப்பிரிக்கா பழமொழி இருக்குது. அந்த மாதிரி ஒரு பழைய கிழவன் தான் அவர் ஆக்சுவலாக. இந்த மாதிரி கிழவர்கள் இன்றைக்கி இல்லை, செத்து போயிட்டாங்க நிறைய பேர். நம்ம அப்பா அம்மா எல்லோரும் செத்து போயிட்டாங்க ஆக்சுவலாக. எங்கள் சீமானன் கூட அப்படி தான், ஒரு 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 பெரிய கிழவன் தான். ரொம்ப நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து பெண்ணாக பிறந்தாலும் நீங்கள் அழகாக தானே இருந்திருப்பீங்க. அப்புறம் வந்து அவன் வந்து உங்கள் அழகை பார்க்கறதுனால நீங்கள் பேச்சு வன்மை இருக்குல்ல, அதில் அவன் மயங்கி அவங்க ஒரு 20 பேர் பின்னாடியே தான் வந்திருப்பாங்க சிவன் தான். ஸோ அதனால் நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணாதீங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த மேடை ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு வந்து அஜயன் பாலவை நான் ரொம்ப பாராட்டுறேன்.